விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக வைபவமானது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் பாகிரதி இணைப்பில் இணைகிறார். பாகிரதி, இப்போ நாம மகுடம் சூட்டிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இந்த வைபவத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, அந்த விழாவுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, மதுரைக்கு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வைபவம், விரிவா சொல்லுங்க. நிச்சயமா. திருவிழா, சித்திரை திருவிழா. திருவிழா என்பதை திருப்பி போட்டு பாருங்கள். விழாதிரு, மனிதன் விழாதிருக்க திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன. சித்திரை திருவிழா முத்திரை பதிக்கும் ஒரு திருவிழா. மதுரை மாநகரே விழா கோலம் பூண்டுள்ளது. மதுரையில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குடும்ப விழாவாக இதனை கொண்டாடி வருகின்றனர். அத்தகைய சிறப்பு மிக்க இந்த மீனாட்சி அம்மையின் இத்தகைய மணிமகுடம் சூட்டும் விழாவை நாமும் அவ்வாறே கொண்டாடுவோம். குருவர் அடிகள் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனை நரைபழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகற்றும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே என்றெல்லாம் கூறிவிட்டு இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்வசம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார். நாமும் அவ்வாறே குறிப்பிடுவோம். வருக 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 என்று நம்முடைய இளவரசி மீனாட்சியை நாம் இங்கு வரவேற்போம். அவள் காஞ்சன மாலைக்கும் மலையத்வசனுக்கும் தவமிருந்து பெற்ற ஒரு மகள். அவர்கள் புத்திர காமேஷ்டி என்று ஒரு யாகம் செய்தார்கள். அந்த யாகத்தின் பயனாக ஒரு சிறு குழந்தை வடிவில் பார்வதி தேவியானவள் அந்த யாக குண்டத்திலிருந்து வெளிப்பட்டாள். அழகா பாவாடை சட்டை போட்டு சின்ன குழந்தை வெளியில வருது. வந்தவுடன் இந்த குழந்தை என்ன செய்கிறது தெரியுமா? காஞ்சன மாலையின் மடியில் போய் அமர்கிறது. அம்மா என்று அழைக்கிறது. அந்த சொற்களில் சொக்கி போனாள் காஞ்சன மாலை. ஆனால் குழந்தையை கவனித்தாள். எப்பொழுதுமே பெண் குழந்தைகளுக்கு 2 ஸ்தனங்கள் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைக்கு 3வதாக ஒரு ஸ்தனம் இருந்தது. பயப்பட்டாள். அசரீரி கூறியது, காஞ்சனமாலே பயப்படாதே, இந்த 3வது ஸ்தனம் அவள் சொக்கனின் அழகில் சொக்கும் பொழுது மறைவு என்று குறிப்பிட்டு அந்த அசரீரி நின்று விடுகிறது. இந்த மலையத்வசனின் மகள் படாதகை பிராட்டி மீனாட்சி அம்மை துணை கேள்விகளிலும் கலைகளிலும் சிறந்து விளங்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறந்து விளங்குகிறாள். பாண்டிய குலத்தின் ராஜகுமாரி, பாண்டிய குலத்தின் இளவரசி. அப்படி என்றால் அவள் அரசாள வேண்டாமா? மதுரை அரசாளும் மீனாட்சி என்று குறிப்பிடுகிறார் அல்லவா கவிஞர் ஒருவர். அந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் இவள் மணிமகுடம் சூட்டி கொண்டு இன்று நம்முடைய இருக்கின்றார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.